ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாக் அண்ட் கீ ஜோன். கோவிட்-19க்கு அப்புறம் பிஸ்னஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிஸ்லாம் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எப்படி நம்ம பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணிக்கலாம், அதுக்கு எம்எஸ்எம்இ லோன்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எம்எஸ்எம்இலேருந்து என்னென்ன லோன்ஸ் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, 3 lakh crores கவர்மெண்ட் நமக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கு, இதெல்லாம் போன வீடியோவில் பார்த்தோம். இதோட லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எம்எஸ்எம்இ லோன்ஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் சர்டிஃபிகேட்டை. அப்போ தான் நம்மளால் எம்எஸ்எம்இ லோன்ஸே கிடைக்கும். அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணி udyog-aadhar.government.in இந்த லிங்க் கொடுக்கணும். இது ஓப்பன் பண்ணோன்னே அந்த போர்ட்டல் ரீடைரக்ட் ஆகும். அதில் உத்யோக் ஆதார்ன்ற ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் கொடுக்கணும். அப்போ நமக்கு ஓப்பன் பண்ணுற அந்த வெப்சைட்டில் இது ஃபில் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எம்எஸ்எம்இ ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த உத்யோக் ஆதார் இந்த போர்ட்டல்னால எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக பேங்க் லோன் கிடைக்கும். நமக்கு 25% சப்சிடி கிடைக்கும். நமக்கு பண்ண போகிற பிஸ்னஸ்க்கு ஏதாவது மெஷின் பர்ச்சேஸ் வாங்கணும் அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட்லேருந்து 25% சப்சிடி தருவாங்க. இதுக்கு நமக்கு தேவைங்கிற டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு, பேன் கார்டு, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் இது இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னோடய கம்பெனி நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆதார் கார்டு என்னோடய ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுலேருந்து நம்பர் எந்த டிஸ்கிரிப்பன்சியும் இல்லாமல் எழுதியாச்சு. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களோட நேம் எழுதணும். ஸோ என்னோடய பேர் நான் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் த ஹோல்டர் ஆஃப் ஆதார் இந்த செக் பாக்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டேன். வேலிடேட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபின்ற பட்டன் கிளிக் பண்ணால் இப்போ இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. நான் ஆதார் கார்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கேனோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஓடிபி பார்த்து இந்த என்டர் 1 time பாஸ்வேர்ட் கோடில் இங்கே நம்ம என்டர் பண்ணணும். இப்போ நான் என்டர் பண்ணோன்னே வேலிடேட் கொடுக்குறேன். அது கொடுத்தோன்னே எனக்கு யுவர் ஆதார் ஹாஸ் பீன் வேலிடேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, யூ கேன் கண்டினியூ உத்யோக் ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபீல்ட்ஸ் கீழே வந்திருக்கு. ஸோ அது சோஷியல் கேட்டகரி நான் ஜென்ரலாக இருக்கிறதுனால என்னோடய காஸ்ட் நான் இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது என்னோடய ஜெண்டர் என்ன, நான் மேலாக ஃபீமேலாக, பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்னவோ அது எந்த ஜெண்டர் எழுதணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுன்ற ஸ்டேட்டஸ் இங்கே மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் கம்பெனி என்ன பேரோ அதை நேம் ஆஃப் என்டர்பிரைஸ்ன்ற இடத்துல நம்ம எழுதணும். இப்போ டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதாவது நான் என்னோடய கம்பெனி இப்போ ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் இருக்கா, இல்லை அது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கேனா, எந்த டீடில் வச்சுருக்கேன், என்னோடய ஆர்கனைசேஷன் எந்த செட்டப்பில் இருக்குது அப்படிங்கிறத டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ற ட்ராப் டவுன் லிஸ்ட்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் ப்ரொப்ரைட்டரி இருக்குது, பார்ட்னர்ஷிப் இருக்குது, கோஆப்ரேட்டிவ், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, செல்ஃப் ஹெல்ப் குரூப். இதில் நம்ம ப்ரொப்ரைட்டரினால நான் ப்ரொப்ரைட்டரிங்கிறது சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். அவங்களோட ஆர்கனைசேஷன் பொறுத்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய பேன் கார்டு நம்பர் நான் டாக்குமெண்ட் எடுத்து வச்சுட்டு என் பேன் கார்டு நம்பர் பார்த்து கரெக்டாக இங்கே என்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லொக்கேஷன் ஆஃப் பிளான்ட் அப்படிங்கிறது நம்ம பிஸ்னஸ் எந்த இடத்துல ரன் ஆகிட்ருக்கோ அந்த லொக்கேஷன், அந்தளோட டோர் பிளாக் நம்பர், ப்ரெமிசஸ், ரோடோ ஸ்ட்ரீட், ஏரியா, இந்த சிட்டி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம். நாங்கள் பண்ணுற பிஸ்னஸ் சென்னையில் இருக்கிறதுனால நான் சென்னை அட்ரஸ் இதில் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எம்எஸ்எம்இயில் இருக்க எல்லா லோன்ஸும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி நான் ஸ்மால் ஸ்கேலோ இல்லை லார்ஜ் ஸ்கேலோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா மேக் ஷூர் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்சிடி கிடைக்கிறதுக்கும் லோன்ஸ் ஈஸியாக சேங்ஷன் ஆகிறதுக்கும் நிறையா ஒரு 100% பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ நான் என்டர் பண்ணிட்டேன். ஆட் மோர் பிளான்ஸ் கிளிக் பண்ணோன்னு எனக்கு இந்த அட்ரஸ் பாப்புலேட் ஆயிடுச்சு. சப்போஸ் ஆட் மோர் பிளான்ஸ் கிளிக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நான் நிறைய இடத்துல செட்டப் வச்சுருக்கேன்னா அந்த அட்ரஸஸும் ஆட் மோர் பிளான்ஸ் கொடுத்து அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ என்னோடய ஆஃபிஷியல் அட்ரஸ், அதாவது எங்கே என்னோடய ஆஃபீஸ் ரன் ஆகிட்ருக்கோ அந்த ஆஃபீஸ் அட்ரஸை நான் கீழே இங்கே மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரைவேட் கம்பெனி என்ன கம்பெனி இருக்கீங்களோ அந்த கம்பெனி எங்கே உங்களோட அட்ரஸ், ஆஃபீஸ் ப்ராப்பராக நீங்கள் எந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணி எந்த இடத்துல ரன் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ஆஃபீஸ் அட்ரஸை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் பிஸ்னஸ் நாங்கள் சென்னைனால நான் சென்னைன்ற அட்ரஸ் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ இந்த ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நமக்கு லோன் ஈஸியாக கிடைக்கும். ஸோ மறந்துடாமல் எம்எஸ்எம்இ லோன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க.
ஸோ ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு தேவையான உங்களோட அஃபிஷியல் இமெயிலாக இருந்தால் அஃபிஷியல் இமெயில் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ப்ரொப்ரைட்டர்ஷிப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பர்சனல் மெயிலும் கொடுக்கலாம். இல்லை ஆஃபீஸ்க்குன்னு தனியாக மெயில் அட்ரஸ் வச்சுருந்தீங்கன்னா ஆஃபீஸ் மெயில் அட்ரஸ் இங்கே கொடுங்க. நான் ஆஃபீஸ் மெயில் அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அடுத்த ஃபீல்டு என்னென்னு பார்த்தா டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட். அதாவது என் பிஸ்னஸ் எந்த அன்னைக்கு நான் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத அந்த கேலண்டர் ஐக்கான் கிளிக் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எங்கள் டேட் என்டர் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸாக நான் எம்எஸ்எம்இ வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் இந்த உத்யோக் ஆதாரில் அப்படின்னா இந்த உத்யோக் ஆதார் மெம்பர் ப்ரீவியஸ் உத்யோக் ஆதார் மெம்பரில் அந்த நம்பர் இங்கே கொடுத்துக்கணும். இல்லை நான் புதுசாக இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால நான் நாட் அவைலபிள் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ், என்னோடய ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இந்த 2 டீட்டெயில்ஸ் நான் இப்போ ஃபில் பண்ணணும். இப்போ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்தது மேஜர் ஆக்டிவிட்டி ஆஃப் யூனிட். அதாவது மேனுஃபேக்சரிங்னா என்ன சர்வீஸ், மேனுஃபேக்சரிங் நான் உற்பத்தி பண்ணுறேன்னா இல்லை சர்வீசஸ் நான் வெறும் சப்ளை மட்டும் தான் பண்ணுறேனாங்கிற கொஸ்டினுக்கு நான் சர்வீசஸ் கொடுத்துருக்கேன். ஸோ சர்வீசஸ் ரேடியோ பட்டன் நான் கிளிக் பண்ணியாச்சு. இங்கே என்ஐசி கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நேஷ்னல் இண்டஸ்ட்ரி கிளாசிஃபிகேஷன் கோட். அதாவது என் பிஸ்னஸ் வந்து எந்த செக்டார், இப்போ நாங்கள் ஃபுட் பண்ணுறதுனால ஃபுட் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெக்ஸ்டைல் பண்ணலாம், மெடிசன்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அங்கே கொடுத்தீங்க, அந்த இதில் ஃபீல்டில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோட் வரும். அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட் அண்ட் கேட்ரிங்னால ஈவென்ட் கேட்ரிங்னு ஒரு கோட் வந்திருக்கு. ஸோ அது நான் ஈவென்ட் கேட்ரிங்கிற கோடை நான் சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே இந்த நேஷனல் இண்டஸ்ட்ரி கோட் 2 டிஜிட்லையும் ஃபுட்டுங்கிறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். 4 டிஜிட்லையும் ஃபுட் ரிலேட்டடாகவே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 5 டிஜிட்லையும் என் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுட் ரிலேட்டடாக என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இது ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ இது ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஆட் ஆக்டிவிட்டின்றது கொடுத்தோன்னா நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே அந்த ஆட் ஆக்டிவிட்டின்ற பாக்ஸில் வந்திருக்கும். அது கரெக்டாக இருக்கும்னு செக் பண்ணிக்கோங்க. ஆட் மோர் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதே பேரில் அப்படின்னா அந்த இதுவும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ என்னோடய ஆர்கனைசேஷன் அந்த கம்பெனியில் வந்து எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ அது பர்சன்ஸ் எம்ப்ளாய்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து மினிமம் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டாவது இருக்கணும். நம்மளால் 50,000 அந்த மாதிரி போட்டோம்னா நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக மினிமம் 1 lakh இருந்தால் மட்டும்தான் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண முடியும், நமக்கு லோனும் கிடைக்கும். ஸோ ஏன்னா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 2 lakhsனால இங்கே 2 lakhsன்னு என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது என்னோடய டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் நான் ரன் பண்ணுறது எந்த இடத்துல அப்படின்னா என்னோட ப்ராப்பரான டிஸ்ட்ரிக்ட். சப்போஸ் நம்ம வில்லேஜில் யூஸ் பண்ணிருக்கோம்னா அந்த வில்லேஜுக்கு ஏற்ற கரஸ்பாண்டிங் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் சென்னைனால ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட். ஸோ சென்னை அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணியாச்சு. சப்மிட் பட்டன் கொடுத்துட்டேன். ஆர் யூ ஷோர் தட் யூ ஹேவ் என்டர்ட் கரெக்ட் டேட்டான்னு கேட்குது. அதுக்கு ஓகேன்ற பட்டன் நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. திருப்பியும் என்னோடய ஆதாருக்கு லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகுது. அந்த ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த ஓடிபி என்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். மொபைலுக்கு நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கோடு, அந்த கேப்சா கோடு கீழே இருக்குது பாருங்கள். இது கேஸ் சென்சிட்டிவ்னால நமக்கு இங்கே இருக்க கோடை அப்படியே இது வந்து நம்ம பார்த்து எழுதணும். இன்கேஸ் நமக்கு புரியல இந்த கேப்சா கோட்னா பக்கத்தில் ரெஃப்ரெஷ் ஐக்கான் இருக்குது, அது கொடுத்து வேறு கேப்சா கோட் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்து எழுதிக்கோங்க. ஃபைனல் சப்மிட் கொடுத்தோன்னா ஒரு ஷேர் நீங்கள் கரெக்டான டேட்டா என்டர் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும். அதுக்கு நீங்கள் ஓகே பட்டன் கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஓகே பட்டன் கிளிக் பண்ணணும். ஏன்னா 1 சப்மிட்டை நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஓகே பட்டன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே பட்டன் கொடுத்துடணும். நமக்கு புதுசாக ஒரு உத்யோக் ஆதார் மெமராண்டம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ அந்த நம்பர் உத்யோக் ஆதார் மெமராண்டம் க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்கு நமக்கு ஓகே கொடுத்தோன்னா அந்த நம்பரில் நமக்கு ப்ராப்பராக நம்மளோட சர்டிஃபிகேட் நம்ம எம்எஸ்எம்இக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க நமக்கு சர்டிஃபிகேட் வந்து இங்கே கிடச்சிரும். என்னோட சர்டிஃபிகேட் கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது இதுதான். இது நான் உங்களோட டிஸ்பிளேக்கு இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ அது கிடைக்குது. மேலே இங்கே டீன் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இங்கே டீங்கிறது வந்து சர்வீசஸ் செக்டர்னால டீன் இங்கே காமிக்குது. சப்போஸ் அது மேனுஃபேக்சரிங் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இங்கே கோட் காமிக்கும். ஸோ இது ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நான் கீழே பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தேன்னா எனக்கு பிரிண்டர் ஆப்ஷன் கேட்கும். ஸோ நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நான் அஃபிஷியலாக எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் எனக்கு லோன் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ லோன் இருந்தால் ஈஸியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட்அப்பாகவும் இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக ஆல்ரெடி ரன் பண்ணிட்டுருக்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லாக் அண்ட் கீ ஜோன், பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.